வணக்கம். விளம்பரம் செய்யும் விடியா அரசு வெளுத்து கட்டிய நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதற்காக இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார் அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ள நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இது குறித்து இந்த ஏமாத்திர வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி திமுக மீது பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வச்சு தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார். அதுல என்ன போட்டிருக்காரு என்றால், நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசின் உண்மை நிலை தமிழக பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதா, தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளதா, ஸ்டாலின் விளம்பர ஆட்சியின் 1 டிரில்லியன் பொய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டேக்ல அவர் போட்டிருக்கிறாரு. போட்டோஷூட் நடத்தி பெயர் வைப்பதில் சாதனை புரிந்து வரும் இந்த விடியா திமுக அரசு இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று ஒரு புதிய பொருளையே கிளப்பி விட்டுருக்காங்க. விளம்பரம் தேடும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றம் செய்யாத இந்த திராவிட அரசு என்னத்தையும் ஒன்னுத்தையும் பண்ண காணோம். மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள்னு எந்த திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறார்கள்? வெற்று விளம்பரத்தை மட்டும் செய்யும் இந்த திறனற்ற அரசு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசை பயங்கரமா விமர்சித்திருக்கிறார். பொருளாதார புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு குறியீட்டு மட்டும்தான். பொருளாதார வளர்ச்சி குறித்து புள்ளி விவரங்கள் பல கட்டங்களாக வெளியிடப்படுகின்றது. முதல் முன்கூட்டியே மதிப்பீடு, இரண்டாம் முன்கூட்டி மதிப்பீடு, தற்காலிக மதிப்பீடு, முதல் திருத்தப்பட்ட மதிப்பீடுன்னு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. இதுல சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறது வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி பொய்யா ஏன் சொல்றாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வருத்தெடுத்துக்கிறார். பொருளாதார வளர்ச்சியோ அதன் அடிப்படையில் மதிப்பிடப்படும் தனிநபர் வருமானமோ ஒரு குறியீடு தான் தவிர அது மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 2022-23 ஆண்டில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 78.13% இருந்தது. ஆனா இப்போ 6.17 குறைந்து விட்டது. இதுதான் உண்மையான பொருளாதார வளர்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை வெளுன்னு வெளுத்திருக்கிறாரு நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் சொல்ற பொய்யை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் வாயிலா சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.